ஸ்டார் வார்ஸ் ரவுண்ட்ல இப்ப அடுத்ததாக என்னுடைய அணியில இருந்து பவுடர் பேபி குணா. அந்த பவுடர் பேபி இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பேபியை நீங்க இறக்குறீங்க இல்லையா? பவுடர் போட்ட அந்த மம்மியை நான் இப்ப இறக்க போறேன். எங்க டீமோட சுகந்தி இப்ப வர போறாங்க. அவங்க நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கூட எதுக்கு இந்த சூப்பர் ஸ்டார் வராங்கன்னு எனக்கு தெரியாது. நீயே சொல்லிக்கோ மக்கப்பா. எல்லாம் என்ட்ரி ஆகாம தெரிஞ்சிருந்தா நான் இறக்கி கூட வந்திருக்க மாட்டேன். ஓ மூஞ்சி இப்படி போகும்போதே தெரியும் யாரு அப்படின்ட்டு. என்னோட தங்கச்சி ராஜலட்சுமி வராங்க. இதோ வந்துட்டேன். ஹாய் சுகந்தி. ஹாய். நீ வாமா. என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நான் அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. நம்ம டீம் தானே? ஆமா. ஆள் பார்த்து செலக்ட் பண்ணோம்ல, யார் கூட பாடுறோம் என்ன ஏதுன்னு. எதுக்கு இது தேவையில்லாதது? எத்தனை அடி வாங்கியாச்சு, சேத்தனை அடி வாங்கியாச்சு. ராஜலட்சுமி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். செந்தில் மாப்பிள்ள வந்து ஏதோ முதுகுல வந்து உன் பேரை வந்து ஹிந்தியில பச்சை குத்தி இருக்காராமே. இது என்னடா புது பொருள் யாருக்கு? நீயே பார்த்தா அவர் முதுகு போய் குளிச்சுன்னு தர எட்டி பார்த்தேன். இதுக்கு மேல உங்களுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குதுல்ல? எங்க வீட்டுக்காருக்கு எப்ப தெரியுமா ராசி வர ஆரம்பிச்சிச்சு? ராஜி வந்தோடனே தான் அப்படின்னு சொல்லி அவரே வந்து தங்க செயின் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சப்ப அதுல என் மனைவி பேரை தான் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். வேற லெவலியா காத காமா அப்பா வீங்கி இருக்குதே தொட்டு கும்பிட்டுக்கிறான். ஒய் பிளாக் சாம் பிளாக். பேர்லாம் இருக்கா? டவுட்டா இருக்கா? பேர் இருக்கா? செந்தில் பேர் இருக்கான்னு. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். மாப்பிள்ள சிறப்பான ஆள் நீ. இங்க பார் பாத்தியா? என்ன ராஜி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா ராஜி? ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? கழுத்துல செயின் போட்டிருக்காரு, ஒரு லவ்வா இருக்கு, என் மாமா மாமான்றீங்களா? ஆமா. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். உங்க மாமா பண்ண வேலையெல்லாம் நாங்க வந்து போட்டோஸ் மாதிரி எடுத்து இல்ல எனக்கு புரியல வச்சிருக்கோம். அத பாக்குறீங்களா ராஜி? எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு ப்ளீஸ். பார்க்கலாமே. ஒரே ஒரு போட்டோ ஒண்ணே ஒண்ணு காட்டுறேன் சரியா? நீ இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கணும்ன்றதுக்காக. சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். சாம்பார் ஆப்பு எனக்கு. என்ன ராஜி? ஹலோ அது நடிப்புங்க. நடிக்கிறது என்ன சும்மா என்ன சும்மா யார் வேணா வரலாம். ஆனா இதயத்துல ராஜி தான் இருக்கு. அப்படியே அந்த இதயத்துல ராஜியோட டாலர் போட்டிருக்காரு. என்னென்ன சொல்றான் பாருங்க. அது போட்டுக்கிட்டோம். நாம நடிக்கலாம் வாங்க மாமா. அப்படியா? ஐயோ யார் கூப்பிட்டாலும் போயிடுவார் போல இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. சட்ட கிழிஞ்சிருந்தோ தச்சு முடிச்சிடணும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? தேங்க்ஸ் மாமா. உங்களுக்கு நீங்க நெக்ஸ்ட் பாடணும் இல்ல, நீங்க ஹெவியா வந்து இது பண்ணிக்காதீங்க. நீங்க நல்லா பாடணும். அதனால நீங்க சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ரொம்ப பண்றீங்க எங்க அண்ணன் வச்சு. என்ன பண்றேன் நானு? இப்பதாமா பண்றாங்க. ஏமா அதையும் கெடுத்துறா போகுது. இத நீங்க எதிர்பார்க்கல. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நீங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த மேடையில பாடுறது கேட்கும் போது நீங்க பாடுறது கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்ன மக்கப்பா? யார் தெரியும்ல? உங்க அண்ணன். எது? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. மிஸ்டர் செந்தில், உங்க பாஸ்போர்ட் தயாரிக்கிறவங்களே வந்துட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்ற அளவுக்கு நீங்க பிஸியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. என்னென்ன நாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க அதெல்லாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். கனடா போனோம், அதுக்கப்புறமா பிரான்ஸ் போயிட்டு வந்தோம், அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா போனோம், ஆஸ்திரேலியா போனோம். அன்னாரின் வெளிநாட்டு பயண விவரங்கள். குதூகல நகரான பேங்காக்கில் பிரதி மாதம் 23ஆம் தேதி. அப்புறம் இப்போ யூஎஸ் போயிட்டு வந்தோம். நாளை மறுநாள் திரும்ப யூஎஸ் போறோம். அமெரிக்காவில் பிரதி மாதம் அது மாஸ். குறிப்பு எல்லா இடத்துக்கும் கப்புள்ஸா போறோம். உன்னியும் என்னையும் பிக் ஹவுஸ்குள்ள விடுறாங்களா? எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு ராஜி. பிக் பாஸ் போடுவார் செவரே இருக்கு.
எங்க சுத்தினாலும் எங்க போனாலும் இது எங்க தாய் வீடு மாதிரி. நீங்க தான் அம்மா மாதிரி. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சூப்பர் மிஸ்டர் செந்தில். கப்பிள்ஸா போறீங்க, ஆமா. எப்போ ட்ரிபிள்ஸா போறீங்கன்றத டிசைட் பண்ணிட்டு என்ன ஒரு புத்திசாலித்தனம். எனக்கு சொல்லுங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம எல்லாருமா போலாம். ஆஸ்திரேலியா கேட்டிருக்காங்க, உங்களையும் கேட்டிருக்காங்க. எக்ஸைட்டிங்கா இருக்கு, ஜாலி. ஏவா வெக்கமா இல்லையாப்பா உனக்கு? மேன் நோ சூடு நோ சொர்ணை. தேங்க் யூ வெரி மச். அடிக்கடி வாங்க செட். எனக்காக வாங்க. காதல் கூட வந்து நம்மள சூப்பர் ஸ்டார்ஸ்ல இருந்து லேட்டஸ்டாக மாமா இருக்கக்கூடிய ஸ்ரவன் மாமாவை வெல்கம் பண்ண போறோம். உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். ரஹானா, உங்ககிட்ட நாங்க பேசுறதுக்கு முன்னாடி லேட்டஸ்டா மாமா அவர்கிட்ட நம்ம பேசுவோம். ஆமா, இல்லனா மட்டும் அவங்க 2 மணி நேரம் பேசிடுவாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நக்கல்யா அவனுக்கு. ஆமா, போது ஒரு பாட்டு பாடுறாங்க, நீ பண்ண பாட்டா? ஆமா. அப்படியே என்ன படாது? பொன்மாணிக்கவேல். மலையாளத்திலயா? தமிழ் இல்ல, புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏய், என்னடா மலையாளத்துல பண்ண மாதிரி இருந்தது? தமிழ்ல பண்ண மாதிரி இருந்துச்சு. முதல் தடவை பாட்டு பாடுறீங்க இப்படி சொல்ல. இல்ல ஏல இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பைல். அதுல முஃபீதான்னு சொன்ன மாதிரி இருந்தது. என்னது? எது? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இதல உதிரா உதிராவா? கொஞ்சம் முடிய தள்ளி வச்சுக்கோங்க, கேக்கும் கரெக்ட்டா. ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ? என்ன இவன் கரெக்டான ஆளி. ஒன் நியூ ஹேண்ட்ஸம் ஜென்டில்மேன். பெண்கள் வந்து குளிக்கிறத அதான் பாட்டுல லைன்ல வருமே. என்னது? ஆமா, அப்படிதான் வரும். என்ன வரும் பாட்டு? பீச்ல வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அரபிக்கடல வரும். ஆடை இது பாத்துட்டேனே. ஆமா பாத்தீங்களா, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஆமா, ஐயோ. அண்ணாமலை படத்துல ஒரு சீன் மாதிரி. சூப்பர் சார், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சார் கடவுளே கடவுளே உங்க அம்மா அம்மான்றாங்க. வாயால நான் எப்படி சொல்லுவேன்? அந்த இந்த ஸ்டெப்லாம் போடுறேன். ஐயோ ஐயோ, நான் இப்படி பழி வாங்க பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. கடைசி அந்த வலிச்சு போட்ட தெரியுமா, அதுலதான் அந்த இதுவே இருந்தது. ஒன்னும் தெரியல. நாங்க சொல்ல மாட்டோம், மூந்து பார்த்து தெரியும். அட கடவுளே, அட கடவுளே. உன்னுடைய அணில இருந்து நாங்க கண்ணகி இறக்க போறோம். நீ இறக்குறனா நான் அப்படி இறக்க போறேன். மகாப்பா என்ன எழவி அது? மகாப்பா, அடுத்ததா ஸ்டார் வார்ஸ்ல நம்ம பார்க்க போறது ஒரு கன் பேட்டில். ஓகே ஓகே. ஓ, நீ அப்படி வரியா? கன் பேட்டில்னா என் டீம்ல இருந்து எங்க டீமோட கன் வைஷாகன் வர போறாரு. என்னையா அவனுங்க எவனுமே கை தட்ட மாட்டானுங்க. வைஷாகனோட ஓன் டீமோட கன் யாரு? அது வந்து அந்த கன் தான். அந்த கன் மூமு கன். எங்க ஆள பேர் சொல்லுங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நான் சொல்ல மாட்டேன். தேவையில்லாம செந்தில் முன்னாடி இப்படிலாம் பேசாதீங்க, நான் சொல்லிட்டேன். செந்தில், அது போன வருஷம் ஒப்பந்தம், இந்த வருஷம் என்னோட ஒப்பந்தம். விடவே மாட்டேன். அழகா பிறந்தது ஏன் தப்பா சார்? சொல்லுங்க. என்ன கொடுமை சரவணனது. போய் உட்காரியா, உன்னை கூப்பிடவே இல்லையா? போயா வந்துட்டாருல, இனிமே கலக்குறதா. தயவு செஞ்சு என்னோட காதல ஏத்துக்க பிரியாங்க. ஐ லவ் யூ. 2.5 மாசம் நான் ஏன் அலையறேன் முன்னாடி? நான் போய் புற வாங்கி தர்றேன். வேற லெவலுங்க நீங்க, வேற லெவல். என்ன வேணும் உங்களுக்கு? தயவு செஞ்சு என்னோட காதல ஏத்துக்க. முடியாது சார். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. செந்தில் இருக்கும்போது என்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க சார். நீங்க அவர்தான் ராஜு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. செந்தில் முருகண்ண தேவையில்லாம என் வழியில முடிஞ்சிருச்சு, ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப குஷியோ? இதுதான் சரியான ஜோடி. ஏன்னா அப்படி ஒரு டிகாஷனும் பாலும் சூப்பர் மேம். தேங்க் யூ. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. நன்றி மேம். முருகன், எனக்கு பிடிக்கல முருகன். ப்ளீஸ் முருகன், புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேது. எனக்கு வேணாங்க. அதெல்லாம் ஒண்ணு அப்போ வலிக்காது. உனக்கு வலிக்குதா? இல்லையே. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. என் மனசை தொட்டு சொல்றேன். அம்மா சத்தியமா இல்ல, எனக்கு புரியல. அதாவது அப்பா அம்மாவை தான் விட்டு வருவான்,
நான் பொண்டாட்டியே விட்டு வந்திருக்கேன் உனக்காக. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றான் பாரு. சும்மா லைட்டா வெக்கம் வருது, அமைதியா இருக்கு. அவரை பார்த்தாலே என்னென்னமோ பண்ணுதே, வெக்க வெக்கமா